ஆலய தரிசனம். ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோயில், மேலப்பூடி கிராமம், பள்ளிப்பட்டு வட்டம், திருவள்ளூர் மாவட்டம். வேண்டிய வரமருளும் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி. குழந்தை வரமருளும் குழந்தை கண்ணனான வடபத்ர சாயி திருக்கோயில். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வழிபாட்டுக்குரிய திருத்தலம். திருவள்ளூர் மாவட்டம், பள்ளிப்பட்டு வட்டம், குசஸ்தலை நதிக்கரை அருகில் உள்ளது மேலப்பூடி கிராமம். முருகப்பெருமான் அருள் பாலிக்கும் திருத்தணியிலிருந்து சுரைக்காய்பேட்டை செல்லும் சாலையில் அமைந்துள்ளது இந்த ஊர். ஊரின் நடுவே அமைந்துள்ள கோயில் மிக பழமை வாய்ந்த கோயில், பல கல்வெட்டுகளை உடைய கோயில். ஆலயத்தின் முன்பாக ஒரே கல்லால் விஜயநகர பேரரசு காலத்தில் நிறுவப்பட்ட கொடிமரம், அதன் அடியில் பழமை வாய்ந்த சிற்பம், அதன் அருகில் வன்னிமரத்து விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது. பெருமாளை சேவித்தவாறு சேவை சாதிக்கிறார் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமாள். கோயிலின் அருகே அமைந்துள்ளது ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருமண மண்டபம். ஆலய நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றதும் மிகப்பெரிய கொடிமரம் அமையப் பெற்றுள்ளது. துலாபாரம் கொடுக்கும் தராசும் உற்சவ ஊஞ்சலும் அமையப் பெற்றுள்ளது. ஜெயன் விஜயன் துவாரபாலகர்கள் நடுவே ஸ்ரீ சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி நின்ற திருக்கோலத்தில் தன் இடது காலை முன்வைப்பது போல நடன திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். சுவாமி கருவறைக்கு முன்பாக அமைந்துள்ள சன்னதி குழந்தை கண்ணனான ஸ்ரீ வடபத்ர சாயி எனும் ஆலிலை கண்ணன். மிக அழகான குட்டி கண்ணன். ஸ்ரீவல்லிபுத்தூர் வடபத்ர சாயி எப்படி இருக்கிறாரோ அதுபோலவே இங்கும் காட்சி தருகிறார். வேறு எங்கும் காண முடியாது. ஸ்ரீ மகாவிஷ்ணு குழந்தை கிருஷ்ணனாக ஆலிலையில் மீது சயனம் கொண்டிருக்கும் காட்சி பார்ப்பவரை ஈர்க்கக்கூடியதாகும். கிருஷ்ணன் கோகுலத்திலோ மதுராவிலோ ஆட்சி செய்யும் போது ஆலிலையில் சயனம் கொள்ளவில்லை. மார்க்கண்டேய முனிவருக்கு தன் மாய சக்தியை காட்டுவதற்காக பிரளயத்தை ஏற்படுத்தினார். அந்த வெள்ளத்தில் மிதந்து வந்த ஆலிலையில் குழந்தையாக தன்னை மாற்றிக்கொண்டு படுத்து காட்சி தந்தார். அப்போது உலக சிருஷ்டி அனைத்தும் குழந்தை பாலகிருஷ்ணனுக்குள் ஒடுங்கி கிடந்தது. ஆலிலை கண்ணன் முக்தி தருகின்றவன் என்ற பொருளில் முகுந்தன் என்று அழைக்கப்படுகிறார். குழந்தை பேறு இல்லாதவர்கள் பிறந்த குழந்தை நீண்ட நாட்கள் ஆகியும் பேச முடியாமல் இருந்தால் இவரை வந்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் அமையப்பெறும். குழந்தைக்கு பேச்சு வரும். இல்லற வாழ்க்கை இனிதே அமையும். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு இணையாக இந்த காட்சி இந்த கோயிலில் மட்டும்தான் அமைந்துள்ளது என்பது சிறப்பாகும். அண்மையில் மிகச் சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்ற திருக்கோயில். இந்த திருக்கோவில் சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன் எழுந்தருளிய மிக பழமை வாய்ந்ததாகும். கிபி 14ஆம் நூற்றாண்டு விஜயநகர் காலத்தில் கட்டப்பட்டது. கார்வேர் நகர ராஜாவால் வெளிமண்டப கோபுரம் கட்டப்பட்டது. கல்தூண் கிபி 19ஆம் நூற்றாண்டு பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி நாளில் அமைக்கப்பட்டது. இது வேலூர் ராஜ பண்டிதர் அவரது மகனான நரசிங்க பண்டிதரால் அமைக்கப்பட்டது. விஜயநகர பேரரசு காலத்தில் திருப்பணி செய்யப்பட்ட விவரங்கள் தெலுங்கு மொழியில் கல்வெட்டுகளாகவும், அன்று முதல் 1916ஆம் வருடம் வரை இந்த ஆலயத்திற்கு உரிய அனைத்து திருப்பணி செய்யப்பட்ட விவரங்களும் ஆலயத்தில் மிகப்பெரிய அளவில் பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது.
உற்சவராகிய ஸ்ரீ வேணுகோபால சுவாமி, பாமா ருக்மணி ஆகியோரின் சிறப்பு திருமஞ்சனம் நிறைவு பெற்று அலங்காரத்தில் சேவை சாதிக்கிறார்கள். மிகச் சிறப்பு வாய்ந்த கோவில். சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஆலயத்தை புனரமைத்து ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி, ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சுதர்சன ஆழ்வார் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பெருமாள் கோவிலில் அமைந்திருக்கும் அனைத்து தெய்வங்களும் இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கிறார்கள். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சன்னதி. இவரை வழிபட தொழில், பணப்பிரச்சனை, கணவன் மனைவி இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் ஆகியவை நீங்கப் பெறும். திருமண தோஷத்திற்கு இவருக்கு பரிகாரம் செய்விக்கப்படும். தோஷங்கள் நீங்கி சுகமாக வாழலாம். ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் கடன் தொல்லை, கல்வி, உடம்பில் வரும் நோய்கள் மற்றும் தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கப் பெறும். கருடாழ்வார், அனந்தாழ்வார், சக்கரத்தாழ்வார் ஆகிய 3 ஆழ்வார்கள் உள்ள ஒரே திருக்கோயில் ஆகும். யோக நரசிம்மர். இவரை வழிபட எதிரிகளின் தொல்லை, மரண பயம் ஆகியவை நீங்கப் பெறும். ஸ்ரீ ஆஞ்சநேயர். பயம், கவலை மற்றும் 7.5 சனிதோஷம் ஆகியவை நீங்கி நன்றாக வாழலாம். வன்னிமர விநாயகர். ராகு கேது தோஷங்கள் மற்றும் சனி தோஷம் ஆகியவை நீங்கப் பெறும். பெருமாள் கோயிலில் நடைபெறும் அனைத்து விதமான விசேஷ நாட்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக தைப்பூசம், தைப்பொங்கலுக்கு மறுநாள் ஆகிய காணும் பொங்கல் உற்சவம், ரத சப்தமி, வைகாசி மாதம் பிரம்மோற்சவம், ஆவணி கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி சனிக்கிழமை மற்றும் கருட சேவை, கார்த்திகை மாதம் விஷ்ணு தீபம், மார்கழியில் அனுமன் ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி மற்றும் மாதந்தோறும் ஏகாதசி பூஜைகள், பௌர்ணமி திருக்கல்யாண உற்சவம் ஆகியவை நடைபெறுகிறது. குழந்தை இல்லாதவர்களுக்கு இத்தலத்தில் வடபத்ர சாயி பாலகிருஷ்ணனுக்கு பரிகாரம் மேற்கொள்ளப்படுகிறது. திருமண தோஷம், பேச்சு வராத குழந்தைகளுக்கு இவரை வேண்டிக் கொண்டால் பலனடையலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்று அன்னதானம் வழங்கப்படுகிறது. கோயில் மிகச் சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது. பக்தர்களுக்கு அனைத்து விதமான வசதிகளும் அமைந்துள்ளன. அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கண்ணை விட்டு நீங்கவில்லை. நாராயணா என்று சொன்னால் என்னவெல்லாம் தரும் என்பதை ஆழ்வார் வரிசைப்படுத்துகிறார். குலம் தரும், செல்வம் தந்திடும், அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிலம் தரம் செய்யும், நீள் விசும்பு அருளும், அருளோடு பெருநிலம் அளிக்கும், வளம் தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும், நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஆலய தரிசனம் காண்போம். அருள்மிகு வேணுகோபால சுவாமி அருள் அனைவருக்கும் கிடைக்க மனதார பிரார்த்திப்போம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.